மித்ரா வரான் அரவிந்தா. அவனை இங்க உட்கார வச்சு சாந்தி பூஜையை பத்தி பேசலாம். இப்ப அத பேச வேண்டாம் மாமா. அத சொன்ன டிஃபன் கூட சாப்பிடாம போயிடுவாரு. இப்ப பேசலன்னா நம்ம எப்ப பேசுறது? கூடிய சீக்கிரம் நம்ம பூஜை ஆரம்பிக்கணும்ல. நாங்க பேசிக்கிறோமா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. லக்கி, ரெடியா? நம்ம கிளம்பணும். மித்ரா, வந்து சாப்பிட்டு போ. மித்ரா, எனக்கு பசிக்கல டாட். ஆனா எங்களுக்கு உன் கூட சேர்ந்து சாப்பிடணும் போல இருக்குடா. ப்ளீஸ் அண்ணா, நம்மலாம் ஒன்னா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. முந்தா நேத்து தானே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏதோ சும்மா பேச்சுக்கு சொன்னான்டா. லக்ஷ்மி, நீ பரிமாறு. மித்ரா, நாளைக்கு உன்னோட ஷெட்யூல் என்ன? எதுக்குமா? நாளைக்கு கோயில்ல பூஜை இருக்கு மித்ரா, நம்ம எல்லாரும் போகணும். என்ன பூஜை? சாந்தி பூஜைன்னு. அது செஞ்சா ரொம்ப நல்லதான். பூஜையில நீயும் இருந்தனா ரொம்ப நல்லா இருக்கும் மித்ரா. நீயும் லக்ஷ்மியும் சேர்ந்து அந்த பூஜையை செய்யணும். அப்படின்னு நீ சொன்னியா? ஜோசியர் தான் சொன்னாருண்ணா. என்னாச்சு மித்ரா? ஏன் சாப்பிடாம எந்திரிச்சிட்ட? நான் தான் அப்பவே பசிக்கலன்னு சொன்னலம்மா. இப்ப எனக்கு சுத்தமா பசிக்கல. பாவம் பார்த்து அவன் ப்ரோக்ரஸ் கார்டில் சைன் போடுறதுக்காக என்னை வச்சு இன்னும் நிறைய காரியம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? உன் புத்திசாலித்தனத்தை என்கிட்ட காட்டாது. இது கண்டம் பிரச்சனை மித்ரா. நீ லக்ஷ்மி ஜுன்னுவும் சேர்ந்து சாந்தி பூஜை செஞ்சீங்கன்னா அந்த கண்டம் சரியாயிடும் மித்ரா. இந்த கண்டம் என்னை விட்டு போகணும்னா நான் என்ன பூஜை செய்யணும்னு சொல்லுங்க மாம், நான் செய்யறேன். டேய், அவளை ஏன்டா கண்டம்னு சொல்ற? உன்னை எல்லா கண்டத்திலிருந்தும் காப்பாத்தினது லக்ஷ்மி தான். இன்னையில இருந்து நான் அந்த பிரம்மையில இருக்க போறது இல்ல டாட். அப்படி சொன்னா எப்படின்னு? அதானே உண்மை. ஆனா இவ ஒரு பொய்யானவன். நம்ப வச்சு ஏமாத்துவா. இது எல்லாத்தையும் நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். அது இல்லைன்னு. லக்கி, மித்ரா, நான் கார் கிட்ட வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. வந்துட்டேன்பா. விவேக் பக்கத்துல உட்கார்ந்துட்டியம்மா. விவேக்கோட மடியில உட்கார வேண்டியதானே? பார்க்க நல்லா இருக்கும். அத்தது யாரு உனக்கு அத்தை? இருக்கிடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்டானா? படுக்க இடம் கொடுத்தா பாய்த்தாலுக்கணி கேட்டானா? இந்த வீட்டுல லக்ஷ்மியை விட்டதே பெருசு. இதுல அவ தங்கச்சி வேற கூட்டு வந்து வச்சிருக்கான். இது என்ன தர்ம சத்திரமா? கண்டவங்க எல்லாம் வந்து இங்க தங்கிட்டு போறதுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணையே கிடையாது. ஜானு, சாப்பிடு. எனக்கு வேண்டாம். நான் கொண்டு வந்தாலும் சாப்பிட மாட்டியா? உன்னை யார் கொண்டு வர சொன்னா? என்ன ஜானு, அன்னைக்கு ஏதாவது ஒண்ணுனா பெரியமாவோ பெரியப்பாவோ பாத்துப்பாங்க. ஆனா உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தானே பாத்துக்கணும். அப்படி பாத்துக்கிட்டதுனாலதான் இப்படி ஒரு நிலைமை. இப்போ என்ன ஆச்சு? இன்னும் என்ன ஆகணும்?
உன் அம்மா என்னையும் என் அக்காவையும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாங்க. அது ஒன்றும் புதுசு இல்லைல்ல. உனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விவேக். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அதனால தானே டிஃபன் கொண்டு வந்தேன். சாப்பிட்டு ஜானு. ஓய், என் மேல கோவம் இருந்துச்சுன்னா என் மேல காட்டு. டிஃபன் மேல கோச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? சாப்பிடு சாப்பிட்டு ஜானு. சாமி, அரவிந்த் அம்மா லைன்ல இருக்காங்க. நான் சொன்ன பூஜையை பண்ணுங்கம்மா. சரிங்கய்யா. வாங்க. சரிங்க சாமி. வரோம். சொல்லுமா. வணக்கம் ஜோசியரையா. ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. மித்ரா சாந்தி பூஜையில உட்கார மாட்டேன்னு சொல்றான். அவன் கண்டிப்பா பூஜையில உட்கார்ந்தே ஆகணும். நாங்க எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான் ஜோசியரே. அத்தை போனு கொடுங்க. ம். ஹலோ ஜோசியரே, நான் லக்ஷ்மி பேசுறேன் ஜோசியரே. சொல்லுமா. சாந்தி பூஜைக்கு அவரை ஒத்துக்க வைக்க முடியல ஜோசியரே. வேற ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? அதாவது தீ மிதிக்கிறது, உடம்பெல்லாம் அழகு குத்திக்கிறது, எவ்வளவு கஷ்டமானதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அது எல்லாத்தையும் செஞ்சிடுறேன். பேசாம இவ தண்ணியே இல்லாத கிணத்துல குதிச்சா ஒரு தொல்லை முடிஞ்சிரும்ல ஆண்டி. மித்ராவோட கண்டம் போகும்னு சொன்னா அவ அந்த காரியத்தை கூட செய்ய தயங்க மாட்டா. இங்க பாரு, நீ எவ்வளவு கடுமையான பரிகாரமானதாலும் செய்வ, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து செய்ய வேண்டிய பூஜை. அவர் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு, நான் என்ன பண்ணட்டும்? நீ மித்ரா கிட்ட போன கொடுமா, நான் சொல்றேன். அவரு இப்ப வீட்ல இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பசங்களை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போனாரு. என்ன பசங்களை கூட்டிட்டு போயிருக்காரா? என்னாச்சு ஜோசியரே? மித்ரா கூட பசங்களை அனுப்பி வைக்க கூடாது, நான் தான் சொல்லியிருக்கேன்ல. நீ இல்லாம அவங்களையே அனுப்பி வச்ச. அப்படி அனுப்புனா என்ன ஆகும் ஜோசியரே? கடவுளே, மித்ராவோட கண்டம் பசங்களை தாக்குன்னு நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல.